வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவென்ட் டெலிகேஷன்னா என்ன? அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம வழக்கம் போல ஈவென்ட் டெலிகேஷன்னா என்ன? அப்படின்றத வந்து தியரியா பார்த்துரலாம். அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து ஒண்ணு ஒண்ணா பிரேக் டவுன் பண்ணி அத வந்து எப்படி வொர்க் ஆகுது அப்படின்றதையுமே நம்ம வந்து பார்த்துரலாம். ஸோ ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஈவென்ட் டெலிகேஷன்னா என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ ஈவென்ட் ஈவென்ட் டெலிகேஷன்னா என்ன ஃபர்ஸ்ட்? ஈவென்ட் டெலிகேஷன்றது ஒண்ணுமே இல்லங்க. அந்த டெக்னிக் தாங்க. ஓகே. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஜாவாஸ்கிரிப்டோட ஒரு ஜஸ்ட் ஒரு டெக்னிக் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதோட டெக்னிக் என்ன அப்படின்னா ஒரே ஒரு பேரண்ட் எலமெண்ட் இருக்கும். அந்த பேரண்ட் எலமெண்ட் வந்து அதுக்குள்ள இருக்கிற எல்லா சைல்டு எலமெண்ட்ஸையுமே வந்து அதுவா வந்து ஹேண்டில் பண்ணிக்கும். அதாவது இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற சைல்டு எல்லாம் இருக்குல்ல அது வந்து டைனமிக்காவே ஆட் ஆனாலும் இது வந்து ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ நம்ம நேற்று வந்து ஈவென்ட் லிசனர்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்திருந்தோம். அதுல வந்து நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிள்ல வந்து எப்படி பேரண்ட் சைல்டு வைக்கிறத பத்தி பேசியிருந்தோம். நீங்க அந்த ஈவென்ட் லிசனர்ஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காம அதை செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்பதான் வந்து இதுல நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும். இப்போ இந்த ஈவென்ட் டெலிகேஷன்ல நம்ம வந்து சொல்லிக்கோம்ல அந்த பேரண்டே வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி வந்து ஹேண்டில் பண்ணும் அப்படின்னா ஈவென்ட் பப்ளிங்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ ஈவென்ட் பப்ளிங்னா நீங்க என்னன்றத கன்ஃபியூஸ் கேட்க வேணாம். நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து பப்ளிங்காவும் கேப்சரிங்கும் என்னன்றத வந்து நான் தனி வீடியோ செப்பரேட் வீடியோவா மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவுமே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து பப்ளிங்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கல அப்படின்னா அந்த டார்கெட் எலமெண்ட் வந்து அதாவது முன்னாடி போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பப்ளிங் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஓகே. இப்போ இந்த ஈவென்ட் டெலிகேஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சுல. இப்போ வந்து இது ஏன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத வந்து பார்ப்போம்ல. ஸோ ஒய் இட் இஸ் யூஸ்ஃபுல். ஸோ இது ஏன் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இதோடது எஃபிஷியன்சி. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து எஃபிஷியன்சி. ஸோ இந்த எஃபிஷியன்சி என்ன அப்படின்னா அந்த இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஈவென்ட் லிசனர்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக இப்போ ஒரு சைல்டு இருக்கு ஒரு சைல்டு இருக்கு ஒரு சைல்டு இருக்குன்னா நம்ம எல்லாத்துக்கும் தனித்தனி ஈவென்ட் லிசனர் ஆட் பண்றதுக்கு பதிலாக நான் காமனா ஒரே ஒரு பேரண்ட் வச்சு அதுக்கு வந்து என்னோட ஈவென்ட் லிசனரை வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆட் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட மெமரி யூசேஜும் வந்து கம்மியாகும், பெர்ஃபார்மன்ஸும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணணும்ன்றதை நான் வந்து கோட்ல வந்து லைன் பை லைனா வந்து எழுதி காட்டுறேன். பட் இதெல்லாம் வந்து தியரியா தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா நம்ம வந்து கோட்ல போகும்போது ஓகே இந்த விஷயம்லாம் வந்து நமக்கு வந்து புரியும். ஸோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைனமிக் கண்டென்ட். ஸோ டைனமிக் கண்டென்ட் இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான். டைனமிக் கண்டென்ட் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து டாம்ல வந்து ஆட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அந்த பேஜ் லோட் ஆனோன்னா இது வந்து மல்டிபிள் சைல்ட்ஸ் ஆட் ஆயிட்டே இருக்குன்னாலும் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனாலதான் ஈவென்ட் டெலிகேஷன் வந்து ரொம்பவே இந்த டைனமிக் கண்டென்ட்க்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளீனர் கோடு. ஸோ கிளீனர் கோட். ஸோ கிளீனர் கோட் வந்து என்ன அப்படின்னா அந்த ஒரு ரிப்பிட்டேட்டிவா நம்ம திருப்பி திருப்பி வந்து எழுதிட்டே இருக்காம இருக்கும்ல. ஸோ அது அப்புறம் வந்து கோடை வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டா வச்சு ஹேண்டில் பண்றது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. இப்போ இது வந்து ஏன் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவு ஈவென்ட் டெலிகேஷன் ஒர்க்ஸ். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயமா வந்து ஒன்னு வந்து ஈவென்ட் பப்ளிங் ஒன்னு வந்து ஈவென்ட் டார்கெட்டிங். ஸோ ஈவென்ட் பப்ளிங்னா என்ன அப்படின்னா இது வந்து சைல்டுல அக்கர் ஆகும்போது அதாவது பேரண்ட்டுக்கு வந்து அது வந்து பபுள் அப் ஆயிட்டே வந்து வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஈவென்ட் பப்ளிங்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஈவென்ட் டார்கெட்டிங்னா என்ன அப்படின்னா ஈவென்ட் டாட் டார்கெட்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு சைல்டு எலமெண்ட் வந்து ட்ரிகர் பண்ணும் அப்படின்னாலுமே நம்ம வந்து இது மூலியமா வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து தியரியா வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து HTML வந்து கோட் அடிச்சு பார்ப்போம். இப்போ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையுமே நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஎஸ் கோட் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ விஎஸ் கோட் ஓபன் பண்ணிட்டு இங்க வந்து ஸ்டைல் டேக் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஓகே. ஸ்டைல் டேக் வந்து ஸ்டைல் டேக் இல்ல ஸ்கிரிப்ட் டேக் வந்து இங்க ஆட் பண்ணணும். ஸ்கிரிப்ட் டேக் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு உள்ளார நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட HTML அப்புறம் வந்து ஸ்டைலிங் CSS வந்து எழுதிடுறேன். எழுதுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்கிரிப்ட் டேக் உள்ள வந்து என்னென்ன நடக்குது அப்படின்றது நம்ம ஒன்னொன்னா டீடைல்டா வந்து பேசிட்டே வரலாம். ஸோ இந்த H1 கீழே நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் வந்து போடுறேன். ஸோ அந்த பட்டனுக்கு வந்து நேம் வந்து என்ன வைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஆட் ஐட்டம் அப்படின்ற மாதிரி வந்து வைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஐடி வந்து நான் வந்து வைக்கிறேன். ஸோ அந்த ஐடி வந்து என்ன அப்படின்னா ஆட் ஐட்டம். ஸோ இது வந்து வச்சிடறேன். இதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் வந்து வைக்கிறேன். ஸோ UL வந்து வைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளார வந்து 3 லிஸ்ட் ஐட்டம் வந்து வைக்கிறேன். ஸோ 3 லிஸ்ட் ஐட்டம்ல ஃபர்ஸ்ட் சும்மா ஜஸ்ட் பேசிக்கா வந்து ஐட்டம் 1, ஐட்டம் 2, ஐட்டம் 3. ஓகே.
ஸோ இதுக்கு மேல நம்ம வந்து இந்த 3த்துக்கு மேல நம்ம வந்து டைனமிக்கா எப்படி ஆட் பண்றது அப்படின்றதையும் வந்து வச்சிடலாம். ஸோ இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி வந்து வைக்கிறேன். ஸோ அந்த ஐடியோட நேம் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஐட்டம் லிஸ்ட் அப்படின்ற மாரி வந்து வச்சிடுறேன். ஸோ இந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ் நான் வந்து சொல்லியிருந்தேன்ல, இந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ், அன்ஆர்டர்ட் லிஸ்ட்னா என்ன, பட்டன் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்றத பத்தி எல்லாத்தையுமே வந்து நம்ம HTML சீரிஸ்ல ஃபுல்லுமே டீடைல்டா பேசியிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா, அத மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. நான் அத வந்து ஐ பட்டன்லயே வந்து குடுக்குறேன். ஸோ ஓகே. இப்ப நம்ம இது எல்லாத்தையுமே எழுதியாச்சு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ப்ரௌசர்ல போயிட்டு என்ன நடக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். 3 வந்து வந்துருச்சு. இந்த ஆட் ஐட்டம் கிளிக் பண்ணா இப்ப எனக்கு ஒண்ணும் நடக்காது. ஏன்னா நான் அந்த பட்டன்ல எதுவுமே வைக்கல. ஸோ ஓகே. இப்ப இது கொஞ்சம் வந்து ஒரு மாரி அக்லியா இருக்கு அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்டைல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைட்டிலுக்கு கீழ நான் வந்து என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டைல் டாக் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டைல் டாக்குள்ளார எனக்கு 2 ஸ்டைல் தான் வந்து இருக்க போகுது. ஒண்ணு வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட்க்கு ஸ்டைல் பண்ண போறேன். இன்னொன்னு லிஸ்ட் ஐட்டம்க்கு ஸ்டைல் பண்ண போறேன். ஸோ இந்த பட்டனுக்கு வேணும்னா நீங்க ஸ்டைல் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போதைக்கு அந்த பட்டன வந்து அப்படியே வந்து விட்டுர்றேன். ஸோ அது எப்படி இருக்கோ அது அப்படியே வந்து இருக்கட்டும். ஸோ இப்ப இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்க்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஸ்டைல் டைப்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அது வந்து டிஸ்க் இந்த மாரி வந்துட்டு நம்ம நெறைய ப்ராப்பர்ட்டீஸ் வந்து இருக்கு. ஸோ நான் அதுல வந்து நான் என்ன குடுத்துடுறேன் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, நன்னுன்றத குடுத்துடுறேன். குடுத்துட்டு நான் இங்க வந்து பேடிங் ஆஃப் 0 வந்து குடுக்குறேன். ஸோ இப்ப இத அப்ளை பண்ணது மூலமா ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணி பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த டாட்டட் இருந்துச்சுல்ல, அது வந்து மூவ் ஆயிருக்கும். ஸோ இது வந்து இந்த கார்னருக்கு வந்து போயிருக்கும். ஸோ ஓகே. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஐட்டம். ஸோ இந்த லிஸ்ட் ஐட்டம்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கும் வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து குடுக்குறேன். ஸோ நான் அதனால பேடிங் வந்து 10 பிஎக்ஸ் குடுக்குறேன். ஸோ அவுட்டர்லயும் வேணுங்கிறதுனால நான் மார்ஜின் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 பிஎக்ஸ் 0 அப்படின்றத வந்து குடுத்துடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக்கிரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகுதா இல்லையான்றத பார்க்கணும். ஸோ நான் அதுக்கு வந்து என்ன குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் ப்ளூ வந்து குடுத்துக்கிறேன். கர்சர் வந்து நம்ம அந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணி எடுத்துட்டு போறோம். ஸோ நான் அதுக்கு வந்து பாயிண்டர்ன்றது குடுத்துக்கிறேன். ஸோ இந்த நான் எழுதுற ஸ்டைல் எதுவுமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நீங்க வந்து ஃபீலே பண்ண வேணாம். நம்ம CSS பிளேலிஸ்ட் ஃபுல்லுமே வந்து போட்டிருக்கோம். ஒவ்வொரு வீடியோவுக்குமே ஒரு செப்பரேட் வீடியோவா வந்து இருக்கும். ஸோ பேடிங்னா என்ன, மார்ஜின்னா என்ன, பேக்கிரவுண்ட் கலர வந்து எப்படி வைக்கிறது, பேக்கிரவுண்ட்ல இமேஜ் எப்படி வைக்கணும், ஸோ இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்ட வந்து எப்படி ஸ்டைல் பண்ணணும், அதுல என்ன டைப்ஸ் இருக்கு, ஸோ இத பத்தி எல்லாத்தையுமே வந்து டீடைல்டா வந்து பேசியிருந்தோம். நீங்க அத செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா, மறக்காம அதையும் வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ ஓகே. இப்ப நான் வந்து இங்க வந்து ஜஸ்ட் போயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னோட இது வந்து வந்துருச்சு. நான் இந்த இடத்துல எடுத்துட்டு போகும்போது மட்டும் தான் என்னோட கர்சர்ஸ் வந்து வரும். ஸோ ஓகே. இப்ப எனக்கு வந்து நீட்டா இருக்கு. ஸ்டைல் எல்லாமே பண்ணியாச்சு. இப்ப நான் வந்து ஆனா நான் இந்த வீடியோல ஸ்டைலுக்காக வந்து வரல. ஸோ நான் இந்த ஸ்கிரிப்ட் டேக்ல தான் வந்து என்னோட விஷயமே இருக்கு. இந்த ஸ்கிரிப்ட் டேக்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்றதோ, அத வந்து ஈவென்ட் டெலிகேஷன் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் ஐட்டம் லிஸ்ட் அப்படின்றது வந்து அந்த வேரியபிள் நேம் வந்து வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு இந்த HTMLன்றதே ஒரு டாக்குமெண்ட் தான். ஸோ டாக்குமெண்ட் வச்சாச்சு. ஸோ டாக்குமெண்ட் வச்சுட்டு கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ இந்த ஐடிய வச்சு நான் எடுக்கிறேன். ஸோ இந்த ஐடில இருந்து என்னத்த எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐட்டம் லிஸ்ட்ட வந்து எடுக்கணும். ஸோ அந்த ஐட்டம் லிஸ்ட்ட வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துட்டேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட பேரண்ட் எலமெண்ட். ஏன்னா இந்த பேரண்ட் எலமெண்ட் இதுதான் வந்து அன்ஆர்டர் லிஸ்ட். இதுதான் பேரண்ட். இதுக்குள்ள இருக்கிறது தான் 3 சைல்டு வந்து இருக்கு. ஸோ நம்ம பேரண்ட்ட இப்ப டார்கெட் பண்ணியாச்சு. இப்ப பேரண்ட்ட டார்கெட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஈவென்ட் லிசனர வந்து ஆட் பண்ணி விடணும்ல. ஸோ ஈவென்ட் லிசனர எப்படி ஆட் பண்ணி விடணும் அப்படின்னு தெரியலன்னா, நம்ம நேத்து வீடியோல வந்து அத பத்தி ஃபுல்லுமே பேசியிருந்தோம். ஸோ என்னென்னலாம் பாஸ் பண்ண முடியும், ஈவென்ட் ஹேண்ட்லர்னா என்ன, ஆப்ஷன்ஸ்ல என்னென்னலாம் பாஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பேசியிருந்தோம். ஸோ ஈவென்ட் லிசனரு. ஸோ கிளிக் வந்து நான் கிளிக் பண்ணி தான் வந்து எடுக்க போறேன். ஸோ அது எனக்கு இந்த ஈவென்ட்டுக்குள்ளார நான் இந்த ஈவென்ட்டை எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டார்கெட்டை வந்து செக் பண்றேன். ஸோ இஃப் ஈவென்ட் டாட் டார்கெட் டாட் டாக் நேம். ஸோ இந்த உங்களுக்கு இந்த டார்கெட் டாட் டாக் நேம்லாம் எப்படி வருது அப்படின்னு தெரியலன்னா, ஜஸ்ட் வந்து இங்க நீங்க கொடுத்துட்டு இந்த கன்சோல் லாக் ஆஃப் ஈவென்ட்ன்றத கொடுத்தீங்கனாலே வரும். அதுக்கப்புறம் டாட் டார்கெட்ன்றத கொடுத்தீங்கன்னா என்னென்ன டார்கெட்ஸ்லாம் இருக்குன்றது காட்டும். அப்புறம் நம்ம டாக் நேம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வரும். ஸோ இதுல வந்து நான் பார்த்து வச்ச வரைக்கும் ஸோ எல்ஐன்றது இருக்கு. ஸோ அதனால நான் வந்து போடுறேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒவ்வொரு டைப்பா வந்து கன்சோல் பண்ணி பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா அது வந்து என்னன்றது தெரியும். ஸோ நான் இதுக்குள்ளார வந்து கன்சோல் வந்து போடுறேன். ஸோ கன்சோல் டாட் லாக் ஆஃப் என்ன போட போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங் என்கேப்சுலேஷன் வந்து போடுறேன். ஸோ போட்டுட்டு ஸ்ட்ரிங் என்கேப்சுலேஷன் வந்து போடுறேன். ஸோ இந்த ஸ்ட்ரிங் என்கேப்சுலேஷன் எங்கேருந்து வருது அப்படின்னு தெரியலன்னா, இந்த டேபுக்கு மேல வந்து இருக்கும். ஸோ இந்த பேக்டிக்ஸ் இருக்குல்ல, இதை தான் நம்ம வந்து ஸ்ட்ரிங் என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ யூ கிளிக்டு ஆன் அப்படின்றத போட்டுட்டு நான் இங்க வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த டாலர் சிம்பல் போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு ஈவன் டாட் டார்கெட் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட். ஸோ டெக்ஸ்ட் கண்டென்ட்ன்றதும் இதுக்குள்ளேருந்து தான் வந்து நமக்கு வந்து வரும். இந்த ஈவன் டாட் டார்கெட்லேருந்து தான் வருது. ஸோ அதையும் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்து கன்சோல் மட்டும் பண்ணா பத்தாதுல. ஸோ நமக்கு யூஐல வந்து ஜஸ்ட் ஏதாவது சேஞ்ச் ஆகுற மாதிரி தெரியணும் அப்படின்னா, நான் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈவன் டாட்
டார்கெட் இருக்குல்ல, ஸோ டார்கெட்டு. இப்ப வந்து டாட்டு அதுக்குள்ளார நான் வந்து என்ன பண்றேன் அப்டின்னா, ஸ்டைல வந்து அப்ளை பண்றேன். ஸோ ஸ்டைலு, டாட்டு, பேக்கிரவுண்ட் கலர் இருக்குல்ல, ஸோ இந்த பேக்கிரவுண்ட் கலர வந்து லைட் ப்ளூலேருந்து நான் வந்து லைட் கிரீன்க்கு வந்து மாத்துறேன். ஸோ லைட் கிரீன்க்கு வந்து மாத்துறேன். ஸோ மாத்திட்டேன்ல. ஸோ இந்த கிரீன் வந்து கேப்பிட்டல் G கிடையாது. ஸோ ஸ்மால் G வந்து குடுக்கணும். ஸோ லைட் கிரீனுக்கு வந்து நான் வந்து மாத்தி விட்டேன். ஸோ இப்ப இது எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சுல. ஸோ இதையுமே வந்து நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஓகே. இப்போ வந்து இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்ப இத வந்து UIல என்ன நடக்குது அப்படின்றத வந்து நான் பாத்துரலாம். ஸோ நான் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்றேன். நம்ம ஒரே ஒரு பேரண்ட் எலிமெண்ட் மட்டும் தான் வச்சிருக்கோம். அந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட். அதுக்குள்ள தான் இந்த 3 சைல்ட் இருக்கு. ஸோ நான் இங்க கிளிக் பண்றேன். கிரீனா மாறுது. இங்க கிளிக் பண்றேன். கிரீனா மாறுது. இங்க கிளிக் பண்றேன். கிரீனா மாறுது. ஸோ இத கன்சோல்ல காட்டணும்னாலுமே இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 கிளிக் பண்ணா, 3 கிளிக் பண்ணா, 2 கிளிக் பண்ணா, மறுபடியும் இப்ப கிளிக் பண்ணனா 2லயே 2 வாட்டி வருது. ஸோ இப்ப 3 கிளிக் பண்ணனா மறுபடியும் எனக்கு இந்த யூ கிளிக்ட் ஆன் ஐட்டம் 3 இந்த மாரி வந்து வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம எப்படி கிளிக் பண்ணியிருக்கோம்ன்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுலயுமே வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இதுல வந்து என்ன பேசியிருந்தோம் அப்படின்றத நம்ம வந்து பாத்திரலாம். ஸோ டைனமிக்கா வந்து என்னால ஆட் பண்ண முடியும். எஃபிஷியன்சி கிளீனர் கோடா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஓகே. இப்ப இது எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. டைனமிக்கா எப்படி வந்து ஆட் பண்றது? ஸோ ஆட் பண்ணா அப்போ ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதையுமே வந்து ஒரு இதுல வந்து பாத்துரலாம். ஸோ நான் இதுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த பட்டன் வச்சிருக்கேன்ல, ஸோ ஆட் ஐட்டம்னு சொல்லிட்டு, அந்த இதுல வந்து என்னோடத வந்து டைனமிக்கா எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பாத்துரலாம். ஸோ கான்ஸ்ட் ஆட் ஐட்டம் பட்டன். ஸோ இத வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டாக்குமெண்ட் வந்து இருக்குல்ல, HTML டாக்குமெண்ட் அத வந்து எடுத்துக்கிறேன். ஸோ டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஸோ ஏன்னா நம்ம ஐடி தான் வந்து குடுத்துருக்கோம். அத வந்து போட்டாச்சு. என்ன ஐடி இருக்குன்னா, ஆட் ஐட்டம்ன்றது இருக்கு. ஸோ அந்த ஆட் ஐட்டம தூக்கி இதுக்குள்ளார வந்து போட்டுறேன். ஸோ இத போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆட் ஐட்டம் பட்டன் இருக்குல்ல, அத எடுத்து ஈவென்ட் லிசனர வந்து ஆட் பண்ணி விடணும். ஸோ ஈவென்ட் லிசனர் வந்து எப்ப ஆட் ஆக போகுது அப்படின்னா, நான் கிளிக் பண்ணும்போது ஆட் ஆக போகுது. ஆனா நான் இதுல வந்து ஈவென்ட்லாம் வந்து எடுக்கல. ஜஸ்ட் வந்து வெறும் ஒரு எம்ப்டி ஆரோ ஃபங்ஷன் வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூ ஐட்டம வந்து நம்ம இதுல வாங்கணும்ல. ஸோ நான் அதுக்கு வந்து ஒரு வேரியபிள் வைக்கிறேன். ஸோ நியூ ஐட்டம் இஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் இந்த கிரியேட் எலிமெண்ட் வந்து பண்றேன். ஸோ என்ன கிரியேட் எலிமெண்ட்? இந்த எலிமெண்ட்ன்றது தான் வந்து இந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ்லாம். ஸோ இந்த எலிமெண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். என்ன எலிமெண்ட் வந்து கிரியேட் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிஸ்ட் ஐட்டம். ஏன்னா இதுக்குள்ளர தான் வந்து இது திருப்பி திருப்பி வந்து ஆட் ஆயிட்டே இருக்க போகுது. ஐட்டம் 4, 5, 6, 7 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லிஸ்ட் ஐட்டம் வந்து கிரியேட் பண்ணி விடுறேன். ஸோ கிரியேட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூ ஐட்டம் இருக்குல்ல. ஸோ நியூ ஐட்டம் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் இருக்குல்ல. ஸோ டெக்ஸ்ட் கண்டென்ட்ன்றது உள்ள இப்ப நம்ம இந்த ஐட்டம் 3, ஐட்டம் 2 இந்த மாதிரி வந்து வச்சிருக்கோம்ல. அந்த மாதிரி இந்த எல்ஐன்றது மட்டும் இங்க வந்து ஜஸ்ட் வந்து ஆட் ஆயிடும். ஆட் ஆனதுக்கு அப்புறம் உள்ள அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் இப்ப இந்த கர்சர் இருக்குல்ல, அதுதான் வந்து டெக்ஸ்ட் கண்டென்ட். இப்ப இந்த ஐட்டம் 4ன்றது டைனமிக்கா வந்து ஆட் ஆகும். ஸோ நான் இத கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்குள்ளார என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஜஸ்ட் வந்து இங்க அந்த பேக் டிக்ஸ் வந்து மறுபடியும் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம டைனமிக்கா கண்டென்ட் எடுத்துட்டு வரும்போது இந்த மாதிரி பேக் டிக்ஸ் வந்து போட்டுக்கணும். ஸோ ஐட்டம் டாலர் ஆஃப் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐட்டம் லிஸ்ட் இருக்குல்ல. ஸோ ஐட்டம் லிஸ்ட் டாட் சில்ட்ரன். ஸோ அதுல இருந்து வந்து சில்ட்ரன் வந்து எடுக்கிறேன். ஸோ இங்கே பாத்தீங்கன்னாலே தெரியும். விஎஸ் கோட்லயே வந்து காட்டும். ஸோ சில்ட்ரன் டாட் லென்த் பிளஸ் 1. ஸோ இந்த லென்த்ன்றது என்ன அப்படின்றதையுமே நான் வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த லென்த்ன்றது என்ன அப்படின்னா 1, 2, 3 இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இப்போ நான் 4 ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா 4 வந்துரும். 4 பிளஸ் 1 5. 5 பிளஸ் 1 6. அந்த மாதிரி வந்துட்டு லூப் ஆயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அந்த விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து அப்பன் பண்ணி விடணும்ல. ஐட்டம் லிஸ்ட் டாட் அப்பன் சைல்டு. ஸோ இந்த சைல்டு வந்து அப்பன் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நியூ ஐட்டம் வந்து இதுக்குள்ளார வந்து பாஸ் பண்ணி விட்டுறேன். இந்த நியூ ஐட்டம் இதுக்குள்ள பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி ஒர்க் ஆகுதா அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். ஸோ நான் இங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். 1, 2, 3 3 இருக்கு. ஸோ இப்போ 4வது ஆட் பண்றேன். 5, 6, 7, 8 இந்த மாதிரி வந்து ஆட் ஆயிட்டே இருக்கும். ஸோ நான் இப்போ இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இதுவுமே வந்து ஒர்க் ஆகும். இதுதான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஈவென்ட் டெலிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு பேரண்ட் தான் வச்சிருக்கேன். என்னால மல்டிபிள் சைல்டை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அதே மாதிரி வந்துட்டு டைனமிக்கா ஆட் ஆனாலும் அதையுமே வந்து என்னால இது பண்ணிக்க முடியும். ஸோ லாஸ்ட்டா வேணா இந்த கோட் வைஸ்ல வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ன நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த யூஎல்னு இருக்குல்ல. ஸோ இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட் இருக்குல்ல. ஸோ இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இதுதான் வந்து நம்மளோட அந்த ஐட்டம் லிஸ்ட் அந்த ஐடியா வந்து ஹோல்ட் பண்றது. இது வந்து செலக்ட் ஆயிரும். இதை வந்து நான் சிங்கிள் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதுல இருந்து ஈவென்ட் லிசனரை வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணி விட்டுருப்போம். ஸோ இந்த ஈவென்ட் லிசனரை வந்து அட்டாச் பண்ணி விட்டாச்சு. இந்த ஈவென்ட் லிசனர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து கேப்சர் பண்ணிக்கும். இருக்கிற எல்லா ஈவென்ட்டையும் வந்து கேப்சர் பண்ணும். நம்ம சொன்னோம்ல பபுள் அப்னு சொல்லிட்டு மேல 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 போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பபுள்னிங்னா அது வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா டவுட்டே வேணாம். நான் இன்னொரு எனக்கு தெரிஞ்சு அடுத்த வீடியோ இல்ல அதுக்கு அடுத்த வீடியோல ஷுவரா வந்து பப்ளிங்னா என்ன, கேப்சரிங்னா என்னன்றது வந்துரும். ஸோ நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம். ஸோ இந்த சைல்டு எலமெண்ட்ஸ் வந்து இது பண்றது தான் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு நினைச்சுக்கோங்க. ஸோ இப்போ டார்கெட் எலமெண்ட் இருக்குல்ல.
இந்த டார்கெட் எலமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து செக் பண்ணும். இது வந்து அந்த எலமெண்ட் தான் வந்து போய் கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லிஸ்ட் ஐட்டம் தான் போய் கரெக்ட்டா போய் இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து அந்த கிளிக் வந்து வொர்க் ஆகும். ஸோ இந்த ஈவென்ட்ட வந்து ஹேண்டில் பண்றது அப்படின்றது இருக்குல்ல. ஸோ இத வந்து எப்படி அப்படின்னா, அந்த கண்டிஷன் மெட் ஆனோனே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நம்ம கிளிக் பண்ணியிருந்தோம்ல. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த இப்ப இங்க இந்த கிளிக் ஈவென்ட் இருக்குல்ல. ஸோ இந்த கிளிக் ஈவென்ட்ல கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது லாக் ஆகும். அப்புறம் வந்து என்னோட பேக்கிரவுண்ட் கலர வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நான் வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட்லேருந்து அந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ்க்குள்ள வரும்போது, ஸோ இந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ்க்குள்ள வரும்போது, இந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ்க்கான அந்த கிளிக் பண்றதுல கிரீனா மாறுதுல்ல. ஸோ இப்ப நான் ஐட்டம் 2 கிளிக் பண்ணோனே கிரீன் கலர்ல மாறுனுச்சுல்ல. அந்த கோட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க தான் இருக்கு. இதுதான் வந்து நான் சொல்லியிருந்தேன். அந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த டார்கெட் வந்து கன்சோல் ஆகும். அதே மாரி வந்துட்டு பேக்கிரவுண்ட் கலரும் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்ப இந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ கிளிக் பண்ணும்போது வந்து என்ன ஆகும்? நம்ம வந்து ஒரு புதுசா வந்து கிரியேட் பண்றோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம டைனமிக்கா ஆட் பண்றதுக்காக வந்து கிளிக் பண்றோம். ஸோ இந்த ஆட் ஐட்டம்ன்றது இருக்குல்ல, அந்த பட்டன வந்து நான் பேசிக்கா கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட் ஐட்டம் வந்து கீழ ஆட் ஆயிட்டே வரும். ஸோ ஆட் ஆயிட்டே வரும்போது, அதுல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசா வந்து கிரியேட் பண்ணேன். அத வந்து இதோட அப்பெண்ட் பண்ணி விட்டுரு அப்படின்ற மாரி. இதோட சேர்த்து ஆட் பண்ணிரு அப்படின்ற மாரி தான் வந்து சொல்றேன். ஸோ எனக்கு வந்து அடுத்தடுத்து வந்து 4, 5, 6, 7 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எத்தனை குடுக்குறோமோ அத்தனையும் வந்து இது ஆட் ஆயிட்டே இருக்கும். எந்த ஒரு அடிஷனலா எதுவும் புதுசா வந்து எதுவும் தேவை கிடையாது. ஸோ இதெல்லாம் நம்ம பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு யோசிக்கும்போது, நம்ம வந்து லிசனர்ஸ வந்து ரெட்யூஸ் பண்றோம். ஸோ லிசனர்ஸ ரெட்யூஸ் பண்றது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு லிசனர் தான் வந்து வச்சிருக்கேன். நான் அந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்ல யுஎல்ல மட்டும் தான் வந்து லிசனர் வச்சிருக்கேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த ஐட்டம் லிஸ்ட்ல தான் நான் வந்து என்னோட லிசனர் வச்சிருக்கேன். இது வந்து எப்போ வந்து ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப நெறைய சைல்டு வந்து பண்ணிட்டே இருக்கோம். இல்ல கான்ஸ்டன்ட்டா சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா, அந்த இடத்துல தான் வந்து வொர்க் ஆகும். அதே மாரி இப்ப நம்ம டைனமிக் எலமெண்ட்டும் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். எல்ஐ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஹேண்டில் பண்ணும் இது. ஸோ அதனால தான். அடுத்து 3 விஷயம் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்த மாரி தான். கிளீனா இருக்கும் கோடு. இந்த மாரி வந்து பண்ணும்போது ஈவென்ட் ஹேண்ட்லிங் லாஜிக்க மட்டும் தனியா சென்ட்ரலைஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, நம்ம வந்து கோட படிக்கிறதுக்கும் சரி, இல்ல அடுத்தடுத்து மெயின்டெயின் பண்றதுக்கும் சரி, இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஈவென்ட் டெலிகேஷன்க்கான வீடியோ. இத பத்தி உங்களுக்கு ஃபுல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இது ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்டின்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.